இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ ட்ரெண்டியான ஒரு braided hair style தான். இந்த braid வந்து டிஃப்ரெண்ட் braid. இதில் mercy braidன்னு சொல்லுவாங்க. ராணி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீபாலி லலிதா, பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நியூ ட்ரெண்டியான ஒரு braided hair style தான். இந்த braid வந்து டிஃப்ரெண்ட் braid. இதில் mercy braidன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு டைப்பு. பட் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல லென்த்தியான ஹேரில் பண்ணும்போது இன்னும் கூட நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இவங்களோட ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் சேம் லைக் ட்விஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். இந்த ட்விஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ரண்ட் ஹேர் ஸ்டைல் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ட்விஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ட்விஸ்ட்டு முடிச்சுட்டு இப்போது இந்த மாதிரி ஒரு கீழே வந்து கொஞ்சம் முடி, அதாவது நம்ம அந்த முடிக்கு மேலே தான் இந்த ஒரு பிரைடையும் இந்த மாதிரி ஒரு பின்னலை போட்டு அந்த பின்னலை வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி நீவிட்டு இந்த சைட்லேருந்து இந்த சைடு வந்து நம்ம பின் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். அதுதான் மொத்தமே இதில் பண்ண போகிறது ஸ்டைலு. பட் ஆனால் இது முடிச்சப்போ எண்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் கீழே என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் போல் ஹேர், அதாவது இவங்களோட ஹேர் லென்த்தின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி மேலே இருக்க ஹேர் மட்டும் நம்ம பிரைட் பண்ண போகிறோம், பின்ன போகிறோம். கீழே இருக்க ஹேர் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு பேஸ். இப்போ இதை வந்து இந்த பின்னலில் இருக்கிற ஒரு முடியும் எடுத்து நம்ம இந்த பேஸ் முடி இருந்தால் தான் நம்ம பின் பண்ணவே முடியும். அதுதான் உங்களுக்கு வந்து ஆதாரம். இப்போ அது இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சப்போஸ் இன்கேஸு இந்த முடி சின்னதாக இருக்கே பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணலாம். இந்த முடியை இன்னும் கொஞ்சம் நீங்கள் பேக்ஹோம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு நெட் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே கூட இதை பண்ணலாம். இப்போ நான் நார்மலாக பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க முடி வரக்கூடாதுன்றதுக்காக நான் கொஞ்சம் பின் மட்டும் போட்டிருக்கேன், ஹேர் பின்னு. ஸோ இப்போ அந்த முடியில் தான் நான் வந்து இந்த பின்னலெல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அதில் டயப் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாதி முடி எடுத்து ஃபுல்லாகவே பின்னணும். பின்னிட்ட பின்னாடி தான் நமக்கு இப்போ வேலையே. ஸோ முதல்ல பின்னிடுறேன். பின்னிட்ட பின்னாடி அகெயின் உங்களை வந்து திருப்பியும் இதை கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா முடியையும் பின்னிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ நீவுறீங்களோ, எவ்வளோ நீங்கள் எடுத்து விட்டுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து அழகாக தெரியும். இங்கேருந்து இந்த இடம் வரலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சைட்லேருந்து ஒரு பின்னலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் சைடு வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு லென்த்தியான ஹேரு. ஸோ இதை பின்னிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஹேரை வந்து ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது நீவி விடணும். கொஞ்சம் தலை கொண்டு இது எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு அழகாக தெரியும். அதை கொஞ்சம் அந்த நீவறது தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு ஹேருக்கும் இன்னொரு ஹேருக்கும் நடுவில் உங்களுக்கு அந்த கேப் தெரிஞ்சால் கூட யூபின் வச்சு நீங்கள் அதை கீழே தெரியாத மாதிரி ஃபோல்ட் பண்ண முடியும். அப்படி பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா கீழே இருக்க தான் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பேஸ் ஹேர் இருக்கு இல்லையா. ஸோ பேஸ் ஹேர் இருக்கிறதுனால நீங்கள் என்ன பண்ணாலும் அது போய் உள்ளே செட் ஆகிக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த ஹேர் பிரிஞ்சு வருமா அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கண்டிப்பாக அது உள்ளே நீங்கள் டயப் ஆகிக்கும் அது. ஸோ கேப் இல்லாமலும் வரும். இப்போ போட்டிருக்கேன் இல்லைங்களா. இப்போ இதே மாதிரி braid பண்ணி கம்ப்ளீட்டாக எண்டு வரலும் பண்ணலாம்.
இப்போ இவங்களுக்கு கீழே இது ஓப்பன் ஹேர் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ஹேரோட இந்த ட்விஸ்ட் ப்ளஸ் இந்த பிரைடோட நான் இதை முடிக்கிறேன். பட் ஆனால் சில பேருக்கு இது ஃபுல் எண்டு வரலும் வேணும். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் இந்த ஃபுல் எண்டு வரலும் போடலாம். இவங்களுக்கு இல்லை எனக்கு இந்த ஓப்பன் ஹேர் கீழே வேணும்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த கீழே ஹேர் ஓப்பன் ஹேர் வேணுன்றதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு 4-5 பிரைட் போட்டு இந்த அவங்களுடைய நெக் வருது இல்லைங்களா, நெக்கிலேருந்து அவங்களுக்கு கீழே ஓப்பன் கொடுக்குற மாதிரி பண்ணிடலாம். அப்போ இதிலலாம் என்ன பண்ணலாம், இதெல்லாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இதே மாதிரி பீட் போடலாம். இது மாதிரி பிரைட் பண்ணி ஒரு லேயரையும் நீங்கள் இப்படி விரிச்சிடுங்க. விரிச்சிட்டு இது ஃபுல்லாகவும் பண்ணலாம். ஓப்பன் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த ஓப்பன் ஹேரை ஸ்ட்ரெயிட்டாகவும் விடலாம், கேர்லாகவும் விடலாம். இப்படி பண்ணி முடிச்சிங்கன்னா இதோட ஹேரோட அழகு வந்து பாருங்கள். ட்விஸ்ட்டு கீழே பிரைடு, இந்த பிரைடு நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்ருக்கோம். இது கொண்டையிலையும் யூஸ் பண்ணலாம். எப்படி பன்னில் யூஸ் பண்ணலான்றது நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து ஓப்பன் ஹேரில் இந்த மாதிரி ஃபுல் பிரைடும் பண்ணி பீட்ஸோ இல்லைனா வந்து ஸ்டோனும் வச்சு நீங்கள் முடிக்கலாம். இங்கே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளாஸ் இல்லை நேச்சுரல் ஃப்ளாஸில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே பேர்ல் அந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா இந்த ஹேரோட நம்ம பண்ணின அந்த ஒர்க் தெரியாது. ஸோ அதனால் இங்கே மட்டும் நான் ஒரு பிரைடில் கொஞ்சம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த பிரைட் வந்து மெஸ்ஸி பிரைடில் ஒரு டிஃப்ரெண்ட்டான வேயில் நம்ம பண்ணுறது. ஓகேவா, பாதி அப்டு பாதி ஓப்பன் ஹேர் இருக்க மாதிரி இருக்கும். ராணி நேயர்களுக்கு மிகுந்த நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக ஒவ்வொரு ஹேர் ஸ்டைலையும் பார்த்து முடிச்சிருக்கீங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் கூட அழகான ஒரு க்ரியேட்டிவிட்டி ஹேர் ஸ்டைலை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இருக்கிற ஹேர் ஸ்டைலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. அதுக்குண்டான ரிப்ளை நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.